இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதலின் விளைவு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, மத்தேயு 28:19-20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்கள், இன்றைக்கு இயேசு தன் சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு கடைசி வார்த்தை என்று சொல்லலாம். அவர்கள் நீங்க எல்லாம் புறப்பட்டு போய் ஜாதிகளுக்கு எல்லாத்தையும் சீஷராக்கி அவர்களை ஞானஸ்தானம் பெறும்படி அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கடைசி கால எழுப்புதல்ல என்ன நடக்குமா? அநேகர் ஞானஸ்தானம் பெறுவாங்க. இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 8:12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிலிப்புவின் செய்தியை கேட்ட புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8:38 மந்திரி ஞானஸ்தானம் பெற்றான் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9:18 சவுல் ஞானஸ்தானம் பெற்றான் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:47-48 கொர்நேலியுவின் குடும்பத்தாரும் ஞானஸ்தானம் பெற்றனர். அப்போஸ்தலர் 16:19-15 லீதியாளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16:33 சிறைச்சாலைக்காரன் ஞானஸ்தானம் பெற்றான். அப்போஸ்தலர் 16:33 கொரிந்தியரில் அநேகர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்க, இன்றைக்கு நம்மள அநேகர் ஞானஸ்தானம் பெறுகிறோம். ஏன் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, எதுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம் என்று நமக்கும் தெரிவதில்லை. அநேகர் விசுவாசிகளை பார்க்கிறேன். பாருங்க, ஞானஸ்தானம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பாருங்க, இனி நான் எந்த பாவ மனிதன், இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட்டு புதிய மனிதனாக மாறுகிறேன் என்ற அடையாளத்துக்காக தான் ஞானஸ்தானம் இருக்கு. பாருங்க, அவங்க ஞானஸ்தானம் பெற்றுடானா பாவம் அப்படியே தான் இருக்கு. பாருங்க, டிவி பார்க்கிறது, சினிமா பார்க்கிறது, கெட்ட வார்த்தைகள் பேசுவதிலிருந்து பாருங்க, சண்டை, கோபம், பொறாமை, மன்னிக்கிற தன்மை எல்லாமே விசுவாசிக்குள்ளே இருக்கிறது. நம்ம எத்தனை விசுவாசிகள் பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெறும்படி என்ன செய்வாங்க, இது தப்பு, இந்த ஞானஸ்தானம் செல்லாது அப்படின்னு சொல்லி வேற சபையில இருந்து பிடித்து வந்து பாருங்க, இப்போ ஞானஸ்தானம் அப்படிதான் நடக்குது. நிறைய இடங்கள்ல சபைகள் வேற சபையில உள்ள ஆத்மாவை பிடிச்சிட்டு வந்து இவங்க ஞானஸ்தானம் கொடுக்குறது. ஒரு இத்தனை ஆத்மாக்களை நாங்க ஆதாயம் ஞானஸ்தானம் கொடுத்தோம் அப்படி அல்ல. ஆனால் கடைசி நாட்கள்ல எழுப்புதல்ல அநேகர் ஞானஸ்தானம் பெறுவார்களாம். பாருங்க, ஞானஸ்தானம் சில இடத்துல புறம்பான அடையாளமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, என்னோடு ஒரு சில நாட்கள் வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தின் உறவினர்கள், ஒரு நண்பர்கள் சொல்லலாம், இல்லை சபையார், அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து பேசினார்கள். பாருங்க, அவர்கள் ஒரு புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் 2 பேரும் ஆசிரியர்கள், அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. பாருங்க, அவங்க சொல்றாங்க, கூப்பிட்டு எங்களை நிற்க வைத்து ஒரு கேள்வியை கேட்டான், நீங்க ஏன் எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தீர்கள்? இன்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், என் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. நான் மீண்டுமாக என் பிள்ளைகளுக்கு என்னுடைய இன வழியிலே ஒரு என் மதத்தினை சேர்ந்த சிலருக்கு அவங்களுக்கு தான் திருமணம் முடித்து கொடுக்க போகிறேன், ஏன் எங்களை இப்படி நடத்தினீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாருங்க, அநேகர் சொல்றாங்கன்னு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஆண்டவரை பத்தி சொல்றோம். ஆனா இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அநேகர் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்குள்ள வழி நடக்கிறவங்க மிக குறை. மிக முக்கிய காரணம் ஜாதி, மதம். இந்த 2 காரியத்தை முன்பாக வைத்து கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான இந்த ஞானஸ்தானத்தை அநேகர் பெற்றுக்கொள்வதில்லை.
கத்தர் மனதைத்தான் பார்க்கிறார். மனம் திரும்புதல் தான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். மனதிலே மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் இந்த கடைசி காலத்துல எழும்பும் பாருங்க. இதுதான் எழுப்புதலின் தீவிரம் பாருங்க. இந்த கடைசி காலத்துல எழுப்புதல் நடைபெற்று விட்டது என்று அறிந்து கொள்ளனா என்ன செய்யணும்னா அநேகர் ஞானஸ்தானம் பெறுவார்களாம் பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நாங்க சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சபைக்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு ஜெபக்கூட்டம் மாதம் நாங்கள் ஜெபக்கூட்டம் நடத்தி கொண்டோம். அப்போது வழக்கமாக ஒரு சகோதரி வருவாங்க. அவங்ககிட்ட கேட்டபோது அடுத்த மாதம் உங்க வீட்டிலே வைப்போமா. இப்போ அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. அவங்க இப்படி சொன்னோடனே நானும் பதறி போய், ஒருவேளை அவன் கணவர் ஏதோ திட்டுவாங்க போல இருக்குன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நான் வேற ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சுக்கு போவேன், அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காங்க வேற எங்கேயும் போகக்கூடாது. அப்படி உங்க வீட்டுல ஜெபக்கூட்டம் வச்சா எங்களை நாங்க வைக்க மாட்டோமா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க எல்லா கூட்டத்துக்கும் நான் கலந்துக்கிறேன், ஆனா எங்க வீட்டுல மட்டும் கூட்டங்கள் வைத்து விட வேண்டாம் என்று சொல்லி பாருங்க. நிறைய இடங்கள்ல இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பை பெறுறாங்க, ஆண்டவரை அறிந்து கொள்றாங்க. ஆனா ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் சபையிலே சேர்ந்து கொள்கிறவர் மிக குறைவு பாருங்க. எல்லாம் ஒரு கட்டுக்கோப்போடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது என்று சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோன்னு அப்படி இல்லை. ஆனால் கத்தர் சொல்ற அன்னைக்கு ஞானஸ்தானம் எல்லாரும் பாவத்தை உணர்ந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அதை நாம் சில சபைகளிலே சில போதகர்கள் சில பாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க, கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. என்ன மற்ற சபையில இருந்து ஜனங்களை இழுக்கிறாங்களே தவிர தான் சபையில இருக்கிற ஜனங்களை அவர்கள் என்ன செய்ய கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லை பிரியமானவர்களை, இன்றைக்கு ஞானஸ்தானம் இந்த கடைசி காலங்களிலே பெருகும். நிறைய இடங்கள்ல ஜனங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில இந்த கடைசி கால எழுப்புதல்ல அநேகரை நாம் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தணும். அநேகர் ஆண்டவரை மூழ்கி அவர்கள் அநேகர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அந்த எழுப்புதலிலே நாமும் பங்கு பெறுவோம். அநேகரை இதே போல அழைப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த எழுப்புதல விளைவு என்ன காரியம் நடைபெறும், என்னெல்லாம் நடைபெறும் என்பதை குறித்து இந்த 7 நாட்களும் நாங்க தியானித்தோம்ப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கும், தேவதூதர்கள் செயல்படுவாங்க, அநேக சுவிசேஷங்கள் பரவும், பயங்கரமான காரியம் நடக்கும், இன்னும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்புதல் நடைபெறும், இன்னும் அநேக ஞானஸ்தானம் பெறுவார்கள் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். எங்க வாழ்க்கையிலையும் கூட நாங்க சப்பா இந்த எழுப்புதலை நாங்க ஆயத்தப்பட, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த நீங்க கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் கேரடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை